தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இளம் பெண்ணின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நூறுவெளி களப்பாளை சேர்ந்தவர்கள் மணிகண்டன், விக்டோரியா தம்பதி. இவர்களுக்கு 9 மாத பெண் குழந்தை ஒன்று உள்ளது. விக்டோரியாவிற்கும் மணிகண்டனுக்கும் அடிக்கடி கருத்து முரண்பாடு காரணமாக சண்டை நடந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் விக்டோரியா 9 மாத கைக்குழந்தையை மணிகண்டனை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு இயற்கை உபாதை கழிக்க கழிவறைக்கு சென்றுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. காலை 7 மணியளவில் மணிகண்டன் எழுந்து பார்த்தபொழுது மனைவி விக்டோரியா கழிவறையில் உயிரிழந்த நிலையில் இருந்ததாக கூறியுள்ளார். இதனையடுத்து விக்டோரியா பெற்றோர்கள் மகளின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக கூறி களப்பால் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து மன்னார்குடி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் விக்டோரியாவின் உடல் உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டது. விக்டோரியாவின் இறப்பிற்கு காரணமான கணவரை கைது செய்ய வேண்டும் என விக்டோரியாவின் உறவினர்கள் மன்னார்குடி அரசு மருத்துவமனை அருகில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் வேதாரண்யம், திருச்சி, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி மார்க்கமாக போக்குவரத்து 1 மணி நேரமாக பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த மன்னார்குடி காவல்துறையினர் முறையாக விசாரணை செய்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு சாலை மறியல் கைவிடப்பட்டது. கைது